தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய தொண்டர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். நான் இன்னும் தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க போக வேண்டியிருக்குது. நீங்க இப்படிலாம் பண்ணா எப்படிங்க பண்றது? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க பைக்ல எல்லாம் திடீர்னு முன்னாடி விழுந்துடுறீங்க. வண்டியில வண்டியில தொத்திக்கிட்டு வர்றீங்க. மரத்துல இருந்து திடீர்னு வண்டியில குதிக்கிறீங்க. ரொம்ப இதெல்லாம் நல்லா இல்ல. இதெல்லாம் இப்படி தவிர்த்துருங்க அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு தன்னுடைய தொண்டர்களுக்கு, ரசிகர்களுக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இதை பத்தி தான் நாம இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம். அவருடைய ஒய்பிரிவு பாதுகாப்பு அப்படிங்கிறது அவருடைய தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பயந்துதான் கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் வருகிறதே, அது உண்மைதானா உள்ளிட்ட கேள்விகளோடு அவர் கிறிஸ்தவ இஸ்லாமியுடைய வாக்குகளை பிரிப்பதற்கான ஒரு கருவியாக பார்க்கப்படுகிறாரா உள்ளிட்ட கேள்விகளோடு மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் நாம் இன்றைக்கு நேர்காணல் செய்ய இருக்கிறோம். தொடர் வணக்கம். இப்போ இந்த விவகாரத்துல விஜய் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையை எப்படி பாக்குறீங்க? அதாவது தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வளி என்ன அப்படின்றதுதான் ஒரு இது நம்ம பண்டைய பழமொழியில இருக்கு. மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி. ஏன்னா இந்த மாதிரி தான் நம்ம இதை பார்க்கணும். நீங்க இது ஒரு குழந்தைகளுக்கான கட்சி. இப்பதான் அந்த விடலை பருவத்துல வர்ற குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, நம்ம வீட்டு குழந்தையா இருந்தாலும் பக்கத்து வீட்டு குழந்தையா இருந்தாலும் அந்த மாதிரி குழந்தை பருவ பால்குடி மரவா குழந்தைகளை அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நர்சரி ஸ்கூல்ல சேர்ப்பாங்க. அதற்கு அடுத்த கட்டமா அது 10th முடிச்சதுக்கு அப்புறம் அதையும் நம்ம குழந்தையா தான் பார்ப்போம். ஆனா அந்த குழந்தை அந்த 10th படிக்கிற பொண்ணோ பையனோ அவங்கள பெரிய ஆள் ஆயிட்டோம்னு நினைச்சுக்குவாங்க. ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களா இருந்தா அது குழந்தைகளை பார்ப்போம். அந்த மாதிரி அந்த வயதுள்ள குழந்தைகளுக்கான ஒரு கட்சி தான் அது. ஏன்னா அவர் விஜய் ஃபியூச்சர் பிளான் போடுறாரு. சின்ன வயசுலயே நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல இன்னொரு 10 வருஷம் கழிச்சோ இல்லை 5 வருஷம் கழிச்சோ அடுத்த எலெக்ஷன்ல அவங்க ஓட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அவர் அந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு போன தோணுது. ஸோ அவர் கொடுத்துருக்க அறிக்கையில பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க இந்த மாதிரிலாம் மரத்துல இருந்து குதிக்காதீங்க, வண்டியில விழுந்துடாதீங்க. இதெல்லாம் யாருக்கு சொல்லுவாங்கன்னா நர்சரி ஸ்கூல்ல சேர்க்கக்கூடிய குழந்தைகளுக்கும் 10th போகக்கூடிய பசங்களுக்கும் தாய் தந்தையர் சொல்ற அறிவுரை. ஏன்னா அது சில பேர் கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 2வது 3வது படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் அப்பாவையே தரக்குறைவா பேசும். ஏன்னா அவங்க வெளியில பேசுறத அதாவது குழந்தைகள் எதை ரியாக்ட் பண்ணும் அப்படின்னா, பெற்றோர்கள் எப்படி நடந்துக்கிறாங்களோ, தன் பக்கத்து வீட்டுல எதிர்த்த வீட்டுல என்ன பேசிக்கிறாங்களோ அதை கொண்டாந்து பெற்றோர்கிட்ட சொல்லும். பெற்றோர் சொல்றதை போய் வெளியில போய் சொல்லும். சில நேரத்தில் சில கிராமத்தில் உள்ள பிள்ளைங்களாம் பார்த்துருக்கேன், போடா அப்பா அப்படின்னு அப்போ போடான்னு சொல்லக்கூடாதா அப்படின்வாங்க. திடீர்னு கரண்டி எடுத்து பெத்த அப்பனே அடிச்சிடும் சில வீட்டுல. ஏன்னா ஐயோ அப்பாலாம் அப்படி அடிக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இதெல்லாம் சின்ன வயசுல குழந்தைகளுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த இதுல இருந்து கொடுத்து சொல்லி வளர்ப்பாங்க. ஏன்னா ஸ்கூல்ல போய் டீச்சர் அடிச்சிரும் அந்த காலத்துல. அப்ப அந்த அடிப்படையே அந்த குழந்தைகளுக்கு தெரியல போது வீட்டுல இருந்து டீச்சர் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி அனுப்புவாங்க. டீச்சர் வீட்டுல எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி அனுப்புவாங்க. இந்த மாதிரி இருக்க மாதிரியான ஒரு சூழல். அதே மாதிரிதான் விஜய் படத்தை பார்த்துட்டு அது மாதிரியே அந்த பசங்க ஜம்ப் பண்ணிப்பாங்க. மரத்துல இருந்து குதிக்கிறது, டயருக்கு அடியில, நல்ல வேலை டயருக்கு அடியில தொங்கிட்டு தேஞ்சிக்கிட்டே போற மாதிரி, ரயிலுக்கு அடியில, நீ நல்ல வேலை பாலகிருஷ்ணா ரசிகரா இருந்தான்னு வைங்க, பைக் எடுத்து ட்ரெயின் மேல விட்டுருவேன் இந்த மாதிரி இருக்கலாம். ஆனா விஜய் அப்படி எல்லாம் நடிக்கலன்றதுனால சமீப காலத்துல அந்த மாதிரி விஜய் நடிச்சது எல்லாமே லிப்ட்ல லவ் பண்றது, கிணத்துக்குள்ள இறங்கி லவ் பண்றது, இந்த மாதிரி தான் பண்ணிருக்காப்புல. இதெல்லாம் அவங்க ட்ரை பண்ணிருப்பாங்க, ஆனா வெளியே தெரியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இருக்கும்போது இப்போ எல்லாத்தையும் இவர் சொல்லியாக வேண்டியது இருக்கு. அவர் தன்னுடைய ஒவ்வொரு படத்துலையும் இவர் என்னென்ன செஞ்சாரோ அதெல்லாம் செய்யாதீங்கன்னு இவர் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு விஜய். ஓகே. ஆனா பொதுவா ரசிகர்களிலிருந்து இவர்கள் தொண்டர்களாக மாறிவிட்ட பிறகும் ரசிகர்கள் மனநிலையே இருக்கிறார்களா? இப்ப நேற்று பூத் கமிட்டி கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. அதுல போய் கேள்வி கேட்கறாங்க பத்திரிகையாளர்கள். பூத் கமிட்டினா என்னன்னே தெரியலங்கிறாங்க. அப்புறம் நிறைய பேர் எங்களுக்கு 18 வயசு ஆகும்போது நாங்க இவருக்கு ஓட்டு போடுவோங்கிறாங்க. அப்ப இன்னமும் 18 வயது ஆகாத பலரும் அவர் கட்சியில இருக்கிறாங்களா? பூத்னா என்னன்னே தெரியாம இருக்கிறாங்களா? பூத்னா அதுதான் பால் பூத் தான் எங்களுக்கு தெரியும். அது இப்ப பால் பூத்துல ஆவின்ல எல்லாம் வீட்லயே போடுறாங்கல்ல. ஸோ அந்த பூத்தும் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் அந்த குழந்தைகள், பாவப்பட்ட குழந்தைகள் படத்தை பார்த்து வளர்ந்துருச்சுங்க. இப்போ லீவ் வேற விட்டாங்களா, கரெக்டா பிளான் பண்ணிக்காப்ல விஜய். லீவ்ல போனோம்னா பிள்ளைங்க நிறைய குழந்தைங்க கூட்டம் வரும் அப்படின்னு. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே பிள்ளைங்க ஓடி வருது பின்னாடியே, அந்த வேன் பின்னாடி. எல்லாம் பார்த்தீங்கன்னா 14 வயசு 15 வயசு வீட்டில் சொல்லாம கொள்ளாம ஓடி வந்துருங்க. விஜய் வராரு விஜய் வராருன்னு சொல்லி வந்திருக்காங்க. ஸோ அவர்களுக்கு பூத்தும் தெரியாது, ஓட்டும் கிடையாது. இப்போ நீங்க பூத் கமிட்டி கூட்டம் கேள்விப்பட்டிருக்கோம் நாங்கெல்லாம். இப்போ நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்க. அது ஒரு 50 பேர் 20 பேரை கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த தொகுதியில இந்த பகுதியில இப்படி இருக்கணும்ப்பா, மிஷின்ல கரெக்டா பார்க்கணும், ஆன் பண்றாங்களா ஆஃப் பண்றாங்களா, சின்னம்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும், வாக்காளர்கள் அடையாள அட்டையை கரெக்டா கொண்டு வராங்கன்னு பார்க்கணும். இப்படிதான் பூத் கமிட்டி பூத் பத்தி கூட்டம் போடுவாங்க.
இவங்க பூத்து மாநாடு போட்டிருக்காங்க. என்ன பண்றதுன்னே அவங்களுக்கு தெரியல. புரியுது அவங்களுக்கு? அது வந்து எதை காட்டுதுன்னா பூத்து மாநாடு போட்டிருக்காங்க. பூத்து மாநாட்டுக்கு நீங்க வந்து பெரியார் காலத்துல அண்ணா காலத்துல கூட இப்படி போட்டது கிடையாது. சங்கிகள் கூட அந்த மாதிரி போட்டது இல்லை. பூத் மாநாடுக்கு பூத் கூட்டம் வேணா போட்டிருக்காங்க. சோ அந்த மாதிரி இருக்கு. உத்தரப்பிரதேசல கூட இப்படி நடந்திருக்காது. அப்ப விஜய்க்கு வந்து இப்ப எப்படி என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா இதெல்லாம் வந்து நீங்க விஜயை பார்த்து பயப்படுகிறவர்கள், அஞ்சுகிறார்கள். அவங்கதான் இந்த மாதிரி கிண்டல் பண்றாங்க, வாதம் வைக்கிறாங்க. இளைஞர்கள் பெருமளவுல அவருக்கு ஆதரவாக திரள்வதை இப்ப ஏத்துக்க முடியல அப்படின்னு ஒரு விமர்சனத்தை அவங்க தரப்புல வைக்கிறாங்க. இல்ல அது ஆமா, மேல கீழே குதிச்சுட்டாங்கன்னா என்னங்க பண்றது? அரசியல் எதிரெதிர் அரசியல் நடக்கும் போது நீங்க நாளைக்கு எடப்பாடி பிரச்சாரத்துக்கு போறாரு, இதே மாதிரி மரத்துல இருந்து கழுத்துல குதிச்சுட்டாங்கன்னு வைங்க, என்ன பண்ணுவீங்க? இவ்வளவு நாள் கட்சி நடத்தி ஆட்சி நடத்தி ஒரு முதலமைச்சராக இருந்தவர் நாளைக்கு ஒரு கூட்டணி சேரணுன்றாரு, மேல குதிச்சிடுறாங்க. இல்ல எடப்பாடி வண்டிக்குள்ள விழுந்துடுறாங்கன்னு வைங்க. சில பேர் லாரி டிரைவர்லாம் சொல்லுவா, சோமாரி என் வண்டி தான் கிடைச்சா அப்படின்னு. அந்த மாதிரி எடப்பாடி வண்டியிலேயே கூட்டணி போடுற என் வண்டியிலேயே போய் விழுந்துட்டாங்கன்னு என்ன பண்றது? அந்த ஆங்கிள் தான் நீங்க எதிர்கட்சிகள் பயப்படுது. இல்ல ஆனா அவங்க தரப்புல என்ன வைக்கிறாங்கன்னா தோழர், ஊடக விவாதங்களை கலந்து கொள்கிறவர்கள் அண்ணாவுக்கு இதே மாதிரி இளைஞர்கள் எழுச்சியாக வந்தார்கள், எம்ஜிஆருக்கு வந்தாங்க அப்படின்னு அண்ணா காலத்துல கூடிய இளைஞர் பட்டாளத்தையும் எம்ஜிஆருக்கு இருந்த பட்டாளத்தையும் ஒப்பிடுறாங்க. எம்ஜிஆருக்கும் அண்ணாவுக்கு இளைஞர்கள் வந்தாங்க, அவர்களுக்கு ஓட்டு இருந்தது, ஓட்டு போட்டாங்க, ஜெயிச்சாங்க. குழந்தைகளை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? குழந்தைகளை வச்சு எப்படி நீங்க ஓட்டு போடுவீங்க? கூட வேணா கூட்டு போலாம், அதுவும் பூத்துக்கிட்ட ஓட்டு போடுற இடத்துல விட மாட்டாங்க. இப்ப சீமான் மாதிரி ஆளு அவங்க கட்சிக்காரன்னா அந்த குழந்தைய ஓட்டு போட்டுரும். புரியுதா அவங்களுக்கு? அவங்க அப்பா தூக்கிட்டு போறான்னா அப்பா அந்த விவசாய சின்னத்துல நானே குத்துறேன்னு குத்திரும். அந்த மாதிரி குழந்தை அதுனா கூட பரவாயில்ல, அந்த பொய்ய கூட ஏத்துக்கலாம். ஆனா இது உண்மையிலே குழந்தைகள் உள்ளே விட மாட்டேன் தனியா. எப்படி போய் ஓட்டு போடுறது? அவங்க என்ன இப்ப இது வந்து பூராமே காமெடி பீஸ் தான். ஒரு கட்சியோட எங்க அண்ணா வந்து என்ன உங்களுக்கு தெரியும், முதல் மாநாட்டுல ப்ரோமோ ரெடி பண்ணிருப்பாங்க. அது இன்னும் யூடியூப்ல இருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட்ல. இந்த சத்தியவாணி முத்து கலந்து கொள்கிறார், கலைஞர் கருணாநிதி கலந்து கொள்கிறார், எம்ஜி ராமச்சந்திரன் கலந்து கொள்கிறான்னு சொல்லி அந்த காலத்துலங்க. இன்னைக்குதான் இவ்வளவு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்திருக்கு. அன்னைக்கு பிலிம்ல ஷூட் பண்ணிருக்காங்க. 2 பேரும் பேசிப்பாங்க, மாநாடு நடக்குதாமே, ஆமா யார் யார் கலந்துக்கிறாங்க, அந்த மாநாட்டில் நான் கலந்துக்கிற போறேன்னு டக்குன்னு ஓப்பன் ஆகும். 1 மினிட் பிலிம் அது. கலைஞர் கருணாநிதி, இந்த சத்தியவாணி முத்து, நாவலர் நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லி வரிசையா பெருந்தலைவர்கள் பேரா சொல்லுவாங்க. இப்ப நீங்க போட்ட மாநாட்டுல யார் 2 பெருந்தில, ஒருத்தர் வந்து சேர தூக்காதன்றாரு, இன்னொருத்தர் அதாவது தக்கா புக்கான்னு சின்ன குழந்தைங்களாம் உளரும்ல, நாளை கழிச்சு எங்க அப்பா சாப்பிட்டாரு, முந்தா நாள் எங்க பாட்டி வந்துச்சு, 2 நாள் கழிச்சு எங்க பாட்டி வரப்போதேன்ற போல வந்துச்சே அப்படின்னு. அந்த மாதிரி பேசுறாங்க. நாளான்னைக்கு நாங்க ஊருக்கு போனோம் அப்படிம்பாங்க. போனமே நாளான்னைக்கு ஊருக்கு போனீங்களா, முந்தா நாளுக்கு நாளான்னைக்கு ஊருக்கு போனோம் அப்படிம்பாங்க. குழந்தைங்க பேசுற மாதிரி ஒருத்தர் பேசுறாரு, அவர் தான் ஆதவ அர்ஜுனா. அவர் வந்து கையில பேனா வச்சிருப்பாரு, அதை வச்சே நீங்க அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். சோ அந்த மாதிரி ஒரு இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா பொதுச் செயலாளர், ஏன்டா சேர தூக்குறீங்க, ஏய் சேர தூக்காத. இது ஒரு பொதுச் செயலாளர் பேசுற பேச்சா? இதெல்லாம் பார்த்துமா போட்டியா நினைக்கிறீங்க அப்படின்றதுதான் எனக்கு காமெடியா இருக்கு. இதெல்லாம் அதே நேரத்துல அந்த பூத் கமிட்டி விஜய் என்ன பேசினாப்லன்னே தெரியல. விஜய் மேடை விட்டு இறங்கினோடனே ஆளுக்கு 2 சேரை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. புரியுது அவங்களுக்கு? இப்ப போட்ட சேர்ல ஒரு 1000 சேரை 500 சேரை காணான்றாங்க. சோ இதுதான் இவர்களுடைய. இதை பார்த்து எல்லாம் பயப்படாம எப்படி இருப்பாங்க எதிர்கட்சிகள்லாம்? இல்ல 3 நிமிடம் பேசுகிறார், 2 நிமிடம் பேசுகிறார்னு சொல்றீங்க. 3 நிமிடம் பேசியதற்கே அனல் பறக்குது, எதிர்கட்சிகள்லாம் பதறாங்க, பயப்படுறாங்க. என்ன பறக்குது? எங்க பதறினாங்க? யார் பார்த்தாத? யார் பதறினாங்க? அதாவது எதிர்கட்சிகள் நீங்க எடப்பாடியார் எடுத்துக்கிட்டீங்கனாலும், திரு மு க ஸ்டாலின் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, ஒரு சீமானே எடுங்க, 50 வயசுக்கு மேல ஆச்சு, எல்லாமே பதறத்தான் செய்வாங்க. சின்ன பிள்ளைங்க எப்படி மரத்துல இருந்து குதிக்கிறாங்களே, விழுந்து செத்து போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்றத தாண்டி ரசிகர்கள், மூத்த ரசிகர்கள் பாக்குறாங்க, விஜய் கழுத்துல விழுந்தாங்கன்னு வைங்க, என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. ரொம்ப கொடூரமாயிராது. கட்சி கூட்டத்திலே ஓட்டக்குள்ள வெளியே வர விஜய் மேல விழுந்து உள்ள தள்ளி விட்டாங்கன்னு பாரு வச்சுங்க. புரியுதா? விஜயகாந்த் கட்சியில கூட அடியில இருந்து தான் வந்தாங்க. புரியுதா உங்களுக்கு? அது ஆபத்து கிடையாது, காலை பிடிச்சி இழுத்துறலாம், உள்ள இழுத்துடலாம். இவங்க மேல இருந்து குதிக்கிறாங்க அப்படின்றப்ப எவ்வளவு பெரிய ஆபத்து அது. விஜய் மேல தலை மேல விழுந்துட்டாங்கன்னா என்ன ஆகுது? அப்படி உள்ளுக்குள்ள போயிடுவாப்புல விஜய், அதோட சீன் முடிஞ்சு போச்சு. சோ இதெல்லாம் வந்து ஒரு தலைவனுக்கு பெரிய ஆபத்து இல்லை. நீங்க ஒய் பிரிவு பிஜேபியில கொடுத்தான், பாதுகாப்பு கொடுத்தான், அது வேற காரணத்துக்காக கொடுத்தான். ஒய் பிரிவுனா சைடு, அதாவது அவங்க வந்து இந்தியாவிலே இப்படி ஒரு பாதுகாப்பு குறைபாட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா சைட்ல இருப்பாங்க, எய்தாப்ல இருப்பாங்க, மறைஞ்சு. இப்ப மோடிக்கு பாதுகாப்பே பாத்தீங்கன்னா பிளாக் கேட்ஸ்ல பில்டப் எல்லாம் போடுவாங்க, ரீல்ஸ்ல எல்லாம் சங்கிகள். அப்படியே ஒரு மோடி நடந்து வருவாரு, பின்னாடி ஒரு பிளாக் கேட் அப்படி மறைச்சு வருவாரு, முன்னாடி ஒருத்தர் மறைச்சு வருவாரு. இதெல்லாம் பயங்கர பாதுகாப்புன்னு. இதைத்தான் பார்த்திருப்பாங்களே தவிர தலை மேல ஒருத்தன் விழுகிறத ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கிறவனே பார்த்திருக்க மாட்டான். இப்படிலாம் வந்து வானத்துல இருந்து கீழே விழுவாங்கன்னா அவன் வந்து விஜய் மேல ஏறி படுத்துக்கிறதா.
என்ன பண்ணுவாங்க ஒய் பிரிவு? சுத்தின்னு வேணா எவனாவது சுட்டுறாம இல்ல யாராவது தாக்கிராம பாதுகாப்பாங்க. விஜய் பார்க்கலாம். யாரும் சுடலாம் மாட்டாங்கன்னு வைங்க. சினிமால வேணா சுடுவாங்க, இதுல வந்து சுட மாட்டாங்க. பட் இருந்தா கூட ஒய் பிரிவு அதுக்கு தான் பாதுகாப்பு, ஒரு பில்டப்புக்காக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்காக தலை மேல எல்லாம் விழுந்து உள்ள தள்ளி விட்டாங்கன்னா ஒய் பிரிவுக்காரனே நொந்துருவான். மரத்துக்கு தொங்கிட்டா இருக்க முடியும் ஒய் பிரிவு? இல்ல நீங்க பவுன்சர் போடுறீங்க, இந்த பவுன்சர்லாம் அந்த மரக்கிளையில தொங்குனானா கிளை உடஞ்சு போயிடும். ஸோ போட்டிருக்கதே 10 பவுன்சர். இனி அதுலதான் ரொம்ப நொந்துருப்பாப்ல விஜய். அன்னைக்கு கூட இருக்கவங்ககிட்ட சொல்லியிருக்காரு, ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க நம்மள, ரொம்ப கேவலமா இருக்கு, இதை கூட பாதுகாக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட கேட்டிருக்காரு, புஷி ஆனந்த். என்னையா இது தலைவரே, அடுத்த முறை நான் வேணா மரத்துல தொங்குறேன் தலைவரே, வேணாயா நீ ஒரு மரத்துல தொங்குவ, 50 மரத்துல யாரையும் ஆள் போடுறது சரியா, அவனே சொன்னது தப்புதாயா, நம்ம ஆட்கள் அப்படி இருக்காங்க, கொஞ்சம் திருத்தப்பாரு, ரொம்ப குழந்தைங்களை சேர்க்காத, ரொம்ப விவரம் இல்லாத பையனை சேர்க்காத, நீ கூட்டம் சேரணுன்றதுக்காக பார்த்தா 14 12 வயசு பையன்லாம் சேர்த்துடுற, அதோட விளைவு தான் இது, தயவு செய்து நீ கொஞ்சம் பாத்துக்க ஆனந்து, ஏன் உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம், கட்சி ஆரம்பிக்கிற முதல்வர் ஆரோன்றது அடுத்து, நான் முதல்ல உயிரோட இருக்கணும் 2026ல ஒரு நல்ல இதோட போய் பிரச்சாரம் பண்ண ஆனந்து, நீ பாத்துக்க அப்படின்ற மாதிரி சொன்னதா ஒரு தகவல். அதே மாதிரி வந்து இனிமே மேலையில கூட விஜய் கூட நிக்க வைக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. விஜயோட ஹைட்டா இருக்காப்ல இல்ல, மேல இருந்து குதிக்கும் போது அப்படியே தள்ளி விடுற மாதிரி ஒரு பிளானும் சொல்லியிருக்காங்க. இல்ல வேணாம் பாக்குறவங்க வேற மாதிரி தப்பா நினைச்சுக்குவாங்க ஆதவர்ஜுனாவை அப்படின்ற மாதிரி இப்ப பேசிட்டு இருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து பாதுகாப்பு. ஓகே, இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி, இப்ப வந்து கிறிஸ்டியன்ஸ் முஸ்லிம்ஸ் வாக்குகள் கணிசமாக வந்து விஜய் தரப்பு வந்து பிரிக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. அதுல கூட முஸ்லிம்ஸ் வாக்குகள் கூட இந்த வகுப்பு சட்டத்திற்கு பிறகு விஜய் பக்கம் போவதற்கான வாய்ப்பு குறைவு. ஆனால் கிறிஸ்தவ இளைஞர்கள், இளம் பெண்கள் விஜய்க்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது திமுக அணிக்கு ஒரு சின்ன செட்பேக்கை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கிறது. அது உண்மையா? அதை பற்றி உங்களுடைய பார்வை. அதாவது முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் இந்த அளவுக்கு நீங்க கேவலப்படுத்துற மாதிரிதான் அந்த அவ யார் சொன்னாங்களோ அவங்கள நம்ம சொல்றோம், பண்ணக்கூடாது. அவ்வளவு மோசமாவா, அவ்வளவு விவரம் தெரியாம முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டுல, அதுவும் தமிழ்நாட்டுல இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க வடக்க உள்ளவங்க கூட வேற, அவங்க கூட யாருக்காக ஓட்டு போட்டுருவா, மாத்தி நம்பி போட்டுருவான். ஆனா தமிழ்நாட்டுல உள்ள கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் அந்த அளவுக்கு மோசம் கிடையாது. முஸ்லீம்கள் அந்த அளவுக்கு இன்னும் கேவலமாவும் போல, மோசமாவும் போல. அதனால நிச்சயமா அவர்கள்லாம் போட மாட்டாங்க. சின்ன பசங்க பிள்ளைங்க போடுவாங்க, அவங்களுக்கு 10,000 பேர் பூத் கமிட்டிக்கு வந்திருக்காங்கன்னா அதுல 6,000 பேருக்கு வாக்கு செலுத்தும் வயசே வரல, மீதி 4,000 பேர் தான். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த 4,000 பேர் ஓட்டு போட்டு, அதுவும் 6-7 தொகுதிக்கு சேர்த்து 4,000 பேர் வந்திருக்கான். சோ இதெல்லாம் வந்து ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது கூட ஓட்டு பத்தாது. முஸ்லீம்களும் இதுன்னு ஏற்கனவே இஸ்லாமியர்களுக்கு என்ன கொடூரங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, என்ன ஆபத்துல அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றது அவர்களுக்கு நல்லா தெரியும். இந்த நேரத்துல போய் வந்து ஒரு குழந்தைய வச்சு விளையாட மாட்டாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் சுகபோகமாக இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவர்களுக்கு எந்த பாதிப்பு கிடையாது இந்த ஆட்சியில. அதனால அவர்கள் வந்து திமுக விட்டு போக மாட்டாங்க. போனோம்னா என்ன ஆகுன்றது அவர்களுக்கும் தெரியும். இந்த காலகட்டங்கள்ல அந்த மாதிரியான எண்ணம் அவர்கள் துளி கூட வராது. ஆனா பிரதானமாக அவங்க ஊழல் ஒழிப்பை வந்து வாதமாக்கிறார் விஜய். நம்ம ஆட்சிக்கு வரும்போது ஒரு தப்பு நடக்காது, ஒரு ஊழல் இருக்காது, ஊழல் ஒழிச்சு ஒரு நேர்மையான ஆட்சி நாடே இருக்காதுங்க. அப்ப என்ன பண்றது? இந்த ஊரே இருக்காது. இவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா தமிழ்நாடே நாசக்காரா இருந்தது. அதுக்கப்புறம் இவர் ஊழலை ஒழிச்சானே. அதாவது விஜய் போடுற காமெடியன்கள்ட்ட நம்ம ஒன்று சொல்றோம், அதாவது ஊழல் அப்படின்றது அமெரிக்கால நம்பர் 1 இருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா. ஏன்னா அதே மாதிரி அதாவது எந்த ஊழல்ன்றது 99% இல்லாத சிங்கப்பூர்ல கூட ஊழல் இருக்கு. அது கூட ஒரு ஃபேமஸான ஒரு டைலாக் இருக்கு. அவ வந்து கடமை செய்வதற்கு லஞ்சம் வாங்க மாட்டான், கடமை மீறுவதற்கு லஞ்சம் வாங்குவான். ஏதோ ஒரு வகையில கடமை மீறதுனால அங்க லஞ்சம் வாங்குவோம், ஒருத்தர் இருப்பான். அந்த மாதிரி சுத்தமான நாட்டுல கூட தனியா இருக்கும் போதே இவருக்கு வந்து மேனேஜர் சம்பளம், ப்ரொடியூசர் கொடுக்கணும், இவர் சாப்பாடு எல்லா வசதிகளும் அவங்க பண்ணி தரணும். இவர் பொம்மை மாதிரி வருவாரு போவாரு. என்ன அப்படி இருக்கும்போது இப்ப இவர் அரசு ஊழியரா இருந்தாருன்னா என்ன இருக்கும்? புரியுதா உங்களுக்கு? மிக கொடூரமான ஒரு ஊழல்வாதியா விஜய் இருந்திருப்பார். ரஜினிகாந்த் அதே மாதிரி தான். அவர் மேனேஜர் சம்பளம் உட்பட ப்ரொடக்ஷன் கம்பெனி கொடுக்கணும், டாக்ஸ் கொண்ட ப்ரொடக்ஷன் கம்பெனி கட்டணும். நீங்க வாங்குற சம்பளத்துக்கு இப்ப நீங்க என்ன டாக்ஸ் யார் கட்டுறா? உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறவங்க நீங்க தானே கட்டுறீங்க. உங்களுக்கு எவ்வளவு ஒரு 10,000 டெய்லி 5,000 வந்தாலும் 10,000 வந்தாலும் 1,000 வந்தாலும் டாக்ஸ் யார் கட்டுறா? நீங்கள் நானும் தானே கட்டுறோம். இது வந்து யூடியூப்ல பேட்டி எடுக்கிறவங்களே நீங்க இந்த டாக்ஸையும் சேர்த்து கட்டிருக்கீங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய டுபாங்குறாரு. அந்த மாதிரி ஆகப்பெரும் டுபாங்கூர்கள் தான் இவர்கள்லாம் ஊழலை பத்தி லஞ்சத்தை பத்தியும் பேசுறாங்கன்னா அப்ப ஊழல் ஒழிக்கிறேன்னா மோடிஜி ஒழிச்சிருவாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். இப்ப ரோடு போடுறதுக்கு வந்து 8,000 கோடி ஆட்டையை போட்டாங்க. ஒரு கிலோமீட்டருக்கு வந்து முதல்ல 3 கோடி சாங்ஷன் பண்ணிட்டு ஒரு கிலோமீட்டருக்கு 18 கோடி ரூபான்ற கணக்கை போட்டு ஆட்டையை போட்டாங்களே. இப்ப இதை ஒழிச்சிருவாரா அவர் வந்து? விஜய் வந்து ஒழிச்சிருவாரா? நான் இப்ப இடி வந்து ஃபைல பூரா எரிச்சு விட்டானே பாம்பேல. ஏன்னா
ஃபைல் மும்பைல இருந்துச்சு தெரியல உங்களுக்கு. வெளிநாட்டுக்கு மும்பைல தப்பி ஓட்டினா பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க. வெளிநாட்டுக்கு தம்பி இந்த மோடி, சுசில் மோடிலாம் ஆமா இவங்க 6 பேரோட வழக்கு முகுல் ஒன்று ஃபைல். சோக்ஷி முகில் சோக்சி தொடர்பானா அவனோட மருமகன் நீரவ் மோடி அவனோட மருமகன் ஒரே கம்பெனில தான் 2 பேருமே இருக்காங்க. அந்த கம்பெனி அக்கௌண்ட்ஸ் 12,800 கோடி ரூபா தொடர்பான வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஃபைலு பூரா எரிஞ்சு போச்சு. கரெக்டாக 4வது ஃப்ளோர்ல அந்த ஃபைல் எரியுது அப்படின்னா இதெல்லாம் அவர் ஒழிச்சுடுவாரா? ஸோ இதெல்லாம் சும்மா ஏதோ சின்ன பையங்களை ஏமாத்துற மாதிரியான காரணம். இதாவது விஜய் செய்வது என்ன அப்படின்னா, அதாவது சிறு குழந்தைகளுக்கு ஒருத்தர் ரோட்ல தனியா விளையாண்டுட்டு இருக்க குழந்தைக்கு மிட்டாய் வாங்கி கொடுக்குறான்னா அந்த பிள்ளையோட தோட திருட போறான்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இதுதான் நடக்கும். ஒரு குழந்தைக்கு ஒரு தோடு சாக்லேட் வாங்கி கொடுக்குறாருன்னு இப்ப இந்த கூட்டத்தையும் இதையும் பாக்குறோம் நம்ம. ஆனா அந்த குழந்தையோட தோடு காணாம போயிடும் எலெக்ஷனுக்கு அப்புறம்ன்றது. தோடு, மூக்குத்தி, செயின், கொலுசு எல்லாம் காணாம போயிரும்ன்றது 2026க்கு அப்புறம் தெரியும். ஓகே. எல்லா நிறைவா கட்சிகளும் ஒரு கேள்வி தொடர். அவர் எத்தனை பெர்சன்டேஜ் வரைக்கும் வாக்கு வாங்க கூடும் நீங்க யூகிக்கிறீங்க? அவர் ஒரு 4-5% ஓட்டு வாங்குவார். 4-5% ஓட்டு தனியா வாங்குவார். இல்ல ரொம்ப பீக்ல போய் அதிகபட்சமா யாரு இந்த 2 பேரையும் நீக்கிட்டு வேற யாராவது ஒரு அறிவாளிகள் இன்னும் 4 பேரை கட்சியில சேர்த்தாருன்னா ஒரு அதிகபட்சமா உச்சபட்சமா 7% மேல போக. ஓகே. அதுக்கு மேல வாய்ப்பே கிடையாது. நன்றி நன்றி தோழர். உங்களுடைய தொடர் பணிகளுக்கு மத்தியில் விஜயனுடைய அரசியல், அவங்க ரசிகர்கள் பண்ணக்கூடிய அந்த செயல்பாடுகள், குழந்தைகள் கட்சி. ஓகே. சீனியர்கள் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. எம்ஜிஆர் வேற, விஜய் வேற. சிறார்களுக்கான ஒரு கட்சியா மாதிரிதான் அது இருக்குது அப்படிங்கிறீங்க. எம்ஜிஆர் ரசிகர்கள் பல வகையில எம்ஜிஆர் ரசிப்பாங்க. எம்ஜிஆரோட சண்டை காட்சிகள் ரசிக்கிறது மட்டும் இல்லாம அவருடைய தத்துவ பாடல்கள், அவர் திமுக இருந்து பிரச்சாரம் பண்ணது, அவர் அண்ணாவோட இருந்தது, பல பொதுக்கூட்ட மேடைகள்ல பேசினது. விஜய் பேச சொல்லுங்க எம்ஜிஆர் மாதிரி. நான் சொல்றேன், எம்ஜிஆர் மறந்து விட்டார் விட்டுருங்க. எம்ஜிஆர் பேசுறதே அந்த காலத்துல எடுபடாது. கலைஞர் பேசினாருன்னா என்ன எம்ஜிஆர் இப்படி சொதப்படுறாருன்னு நினைப்பாங்க. ஆனா எம்ஜிஆரோட பேச்சு அப்பயே ஒரு பரபரப்பானது. ஏன்னா அன்னைக்கு எல்லாம் ஜாம்பவான்களா இருந்தாங்க. ஒரு 10-15 பேர் திமுக. அண்ணாலாம் பேசினாருன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க. வாயப்படும். கலைஞர் பேசினா அப்படி கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நெடுஞ்செழியன் பேசினா கேட்டுட்டு இருப்பாங்க. நாஞ்சில் மனோகரன் பேசினா கேட்டிருப்பாங்க. ஒரு ஆளை காட்ட சொல்லுங்க. ஏன் அவங்களோட தலைவர் விஜய பேச சொல்லுங்களேன் பார்ப்போம். 3 நிமிஷத்துக்கு மேல திட்டமிடப்பட்ட ஒரு கூட்டத்துல பேச முடியலன்னா இவரெல்லாம் என்ன தலைவர், இவர் என்னத்த பேசி இவங்கெல்லாம் இது பண்ணிடுவாரு. சும்மா ஷோக்கு ஆளை காட்டுவாங்க. இப்ப 4 டைம் ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னா இந்த கூட்டம் குறைஞ்சு போயிடும். இப்ப கோயம்புத்தூருக்கு வாழ்நாள்ல முதல் முறையா போயிருக்காரு, சரிங்களா? இன்னும் 2 டைம் போட்டுமே இந்த கூட்டம் எப்படி வருதுன்னு பாருங்க. ஒரு 10 பேர் பின்னாடி ஓடிடுவாங்க கத்திக்கிட்டு, அவ்வளவுதான். சோ இது எலெக்ஷன்ல போக போக நெருக்கத்துல நமக்கு தெரியும். முதல் ரவுண்டு பார்க்கும்போது கூட்டம் வரும், நெருக்கத்துல தெரியும். அந்த 4% ஓட்டு வாங்கிட்டு 5%. அதோட அடுத்த மே மாசம்லாம் இப்ப அடுத்த படம் பூஜை பிளான் பண்ணி நவம்பர்ல போட்டுருவாங்க பூஜை. 2026 நவம்பர்ல, அக்டோபர் நவம்பர்ல பூஜை, 27ல படம் ரிலீஸ் ஆயிடும். சரி, பார்ப்போம் என்ன மாதிரி தமிழ்நாடு அரசியல் களம் நகர்கிறது என்பதை பார்ப்போம். உங்களுடைய தொடர் பணிகளுக்கு மத்தியில் தமிழ் கல்வி சொந்தங்களுக்காக எங்களோடு இணைந்தீர்கள். நெஞ்சம் நிறைந்த நன்றி. நிறைசலாம் சொந்தங்களே. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.